இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 16வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுடைய தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் அது இருந்ததை பார்க்கிறோம். சீப்பூரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயருள்ள யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இது பேதுரு பவுலோடு கூட ஊழியம் செய்த பர்னபாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 5வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் ஒரு கப்பலுடைய ஒரு காரியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை பொது உடைமை என்கிற தலைப்பின் கீழாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். மக்கள் பொது உடைமையை பேசி தளர்ந்துவிட்ட காலமாக இது இருக்கிறது. பொது உடைமையாளர்களின் சிந்தனை ஊற்றை திறந்துவிட்டது என இந்த வேத பகுதியை குறித்து சொல்லுகிறவர்களும் உண்டு. கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பொது உடைமையை பற்றி கூறுவது போல இந்த பகுதி இல்லை. கம்யூனிஸ்டுகள் பொது உடைமையில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லை. அங்கே அதிகார அச்சுறுத்தல்கள் தான் அடங்கியிருக்கிறது. அக்கறையோ இரக்கமோ அர்ப்பணிப்போ இல்லை. ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதை பார்க்கிறோம். பொது உடைமை என்கிற ஒரு கருத்தின் கீழே தொடங்கப்பட்டு அது சட்டத்திட்டங்கள் ஏற்றப்பட்டு அது மக்களை அச்சுறுத்தி மக்களை அதை அடிபணிய வைத்து அந்த காரியத்தை செய்யும்படியாக அவைகள் போதிக்கிறபடியினால் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் அவைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியதாக மாறிவிட்டது. ஆனால் நாம் இங்கே காண்கிற இந்த நிகழ்ச்சியில் தேவன் இதற்கு தலைவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்பு, கருணை, இரக்கம் இவற்றினுடைய பெருக்கினால் இந்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நிலங்களை வீடுகளை உடையவர்கள் என்று சொன்னால் அந்த சபையில் 3000 சேர்க்கப்பட்டார்கள், 5000 சேர்க்கப்பட்டார்கள், திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்களே. அதிலே பணம் படைத்தவர்களும் சேர்க்கப்பட்டார்கள், பணம் ஒன்றுமே இல்லாதவர்களும் சேர்க்கப்பட்டார்கள், அடிமைகளும் சேர்க்கப்பட்டார்கள், சுவாதீனர்களும் சேர்க்கப்பட்டார்கள், சிறியவர்களும் சேர்க்கப்பட்டார்கள், பெரியவர்களும் சேர்க்கப்பட்டார்கள், தேவைகள் இல்லாதவர்களும் சேர்க்கப்பட்டார்கள், தேவையோடு கூட இருக்கிறவர்களும் சேர்க்கப்பட்டார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயங்களில் தேவ அன்பை ஊற்றின பொழுது தேவன் மேலே வைத்திருந்த அந்த அன்பை சக மனிதர்களிடத்திலும் அவர்கள் காட்ட அவர்கள் முற்பட்ட போது அவர்கள் தேவைகளை அறிந்து அவர்களை ஏளனப்படுத்த விருப்பமில்லாமல் அவர்களுக்கு உதவி செய்த காரியத்தை தான் இந்த பகுதியிலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போது 5ஆம் அதிகாரத்தில் அனனியா என்னும் பேருள்ள ஒருவன், அவன் மனைவியாகி சப்ரால் இருக்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் காணியாட்சியெல்லாம் விற்று வைக்கிறாங்களே, நமக்கும் லேண்ட் இருக்குது, இதை விற்று வைக்கலன்னா யாராவது ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. நம்மளும் அவர்களோடு கூட சேர்ந்து சாப்பிடுகிறோம், அவர்களை பார்த்து நம்மும் பிரைஸ்லாட் என்று சொல்லுகிறோம், ஐக்கியப்படுகிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்மளும் எதையாவது கொடுக்கணுமேனு சொல்லி தங்கள் காணியாட்சியை விற்று அவங்க தன் மனைவி அவன் அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அங்கே பேதுருவோ மற்ற அப்போஸ்தலர்களோ உங்களுடைய காணியாட்சிகளை உங்களுடைய நிலங்களெல்லாம் விற்று என் பாதத்தில் கொண்டு வந்து தாங்கன்னு அவர்கள் பிரசங்கம் பண்ணவே இல்லை. அவர்கள் அதை கட்டாயம் தந்துதான் ஆகணும்னு போதிக்கவும் இல்லை. இது இயல்பாகவே தன்னார்வ ஒரு காரியமாகவே அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். இவர்களே விற்று இவர்களே ஒரு பகுதியை வஞ்சித்துட்டு இவங்க விற்றிருக்கலாம், அதை கொண்டு வராமல் கூட இருக்கலாம். ஒரு பகுதியை மனைவி அறிய அவன் வஞ்சித்து வைத்துட்டு மீதியை கொண்டு வந்து வைக்கிறான். பெருமைக்காக, புகழுக்காக, எல்லாரும் இவரும் விற்று வச்சாருன்னு சொல்லணுங்கிறதுக்காக காரியங்களை செய்யும்போது அது எத்தனை தவறை இழைத்து விடக்கூடியதாக இருக்கிறது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். பொது உடைமையிலும் இவைகள் எத்தனை நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய
தேவ பிள்ளைகள் தேவைப்பட வேண்டும். அவர்கள் இன்றைக்கு இந்த பணத்தை காணிக்கையை எந்த வழிகளில் சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட இதை படைக்கிறார்கள் என்கிறதை அறிந்த தேவ பிள்ளைகள் நிறைய எழும்பணும்னு சொல்லி என்னுடைய வாஞ்சை. இங்கே பேதுரு அருமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ விற்ற அது உன் பக்கத்தில் தானே இருந்து அதை அப்படியே வச்சிருந்தா கூட ஒரு பாவமும் இல்லை. நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அந்த நாட்களில் இருந்த முறைமையின்படி அடக்கம் பண்ணப்படுகிறான். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வருகிறார். அவளாம் எல்லாரையும் பார்த்து பிரைஸ்லாட் காணிக்க நிறையா கொடுத்துட்டார் எங்கள் வீட்டுக்காரரு, அதனால் எனக்கும் இப்போ பெரிய மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும்னு சொல்லி அவள் உள்ளே வருகிறாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையாளர் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். இங்கே மற்றவர்கள் ஒருவனும் அங்கே சேர துணியலை. மாய்மாலம் பண்ணுறவன் ஏமாத்துறவெல்லாம் அந்த சபையில் சேர துணியலை. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பரிசுத்தம் பெருக பெருக பெருக, பரிசுத்தத்திற்கான வாஞ்சைகள் பெருக பெருக பெருக, பரிசுத்தத்திற்கான போதனைகள் பெருக பெருக பெருக, உண்மையான கோதுமை மணிகளை ஆண்டவர் களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியங்கள் நடந்தேறினதை பார்க்கிறோம். இந்த அம்மாவுடைய காரியத்திலிருந்து புருஷனுக்கு எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியணும். நம்முடைய தமிழ் பழமொழி சொல்லுகிறது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி எல்லா போதனைகளும் சொல்லுகிறது. ஆனால் தேவனுக்கு விரோதமான செய்யப்படுகிற பாவங்களில் கணவனுக்கு ஒத்துழைக்க கூடாது என்கிற ஒரு சத்தியத்தை இந்த பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தன்னார்வமாக அவர்கள் செய்த காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் அங்கே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த 2 காசு போட்ட விதவையை அப்படியே நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சு பார்த்தா தெரியும். கொடிய தரித்திரமுள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால இருதயத்தில் அத்தனை சந்தோஷம், மிகுந்த உதாரத்துவமாக இருந்த எல்லாவற்றையும் கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் அவருடைய இருதயங்களிலே உதவி அவர் கிரியை செய்தார் என்கிறதை பவுல் எழுதிட்டு, தீமோத்தேயு உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு தனக்கு அடுத்தபடியாக ஊழியத்தை நிறைவேற்ற போகிற அந்த தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 1வது தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். 17 - 19 வரையிலும் ஒரு கட்டளையே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலேயே ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய கதையை சொல்லிக் கொடுத்தார். ஐஸ்வர்யத்தின் மேலே அவன் இருமாப்புள்ளவனாக இருந்து நாய்களோடு கூட சண்டை போட்டு ஒரு கீழே விழுகிற துணிக்கையை சாப்பிடுகிறதற்கு கஷ்டப்பட்ட அந்த லாசருவை நினையாமற் போனபடியினால அவன் நரக தண்டனையை அனுபவித்தான். அங்கே பாதாளத்திலே அவன் தண்டனையை அனுபவிக்கும்படியாக கடந்து சென்றான் என்று இயேசு சொன்ன ஓமையில் நாம் கற்றுக்கொண்டோம். அதைத்தான் இங்கே பவுல் எடுத்து எழுதுகிறார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். என்ன சொல்லி கொடுக்கிறார்? நானும் ஆண்டவருக்கு சொந்தம், எனக்கு உரியவைகளும் ஆண்டவருக்கு சொந்தம். என்னை ஆளுகிறவரை எனக்கு உரியவைகளையும் ஆளுகிறார்.
என்கிற ஒரு எண்ணம் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் எல்லா போதிக்கிறவர்களுக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய பிரதான நோக்கம், நம்மை உண்டாக்கினவருடைய நோக்கம். எனக்கு உண்டானவைகள் எனக்குரியவைகள் அல்ல, நான் எனக்குரியவன் அல்ல, நான் மாத்திரம் எனக்குரியவன் அல்ல, அவருக்குரியவன், எனக்கு உண்டானவைகள் எல்லாம் எனக்குரியது அவருக்குரியது அல்ல என்பது அல்ல, நானும் எனக்குரியவைகள் எல்லாமே அவருக்கு சொந்தம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட வாழும்படியாகத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லியே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கட்டளையிடு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமையை அப்படியே அதனுடைய சாரை எடுத்து அப்படியே இங்கே பயன்படுத்துகிறார். ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத. ஒருவன் தன்னுடைய ஆஸ்தி திரளாய் அங்கே அவனுக்கு கிடைத்த போது, விளைச்சல் திரளாய் கிடைத்த போது அவன் ஆத்மாவோடு கூட பேசுகிறான். திருடிட்டு வரல, அவனுடைய நிலம்தான் நன்றாய் விளைந்திருக்கிறது, களஞ்சத்தை அவன் தான் இடிக்கிறான், அவன் தான் பெரிதாக கட்டுறான், ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். அநேக நாட்களுக்கு நான் உனக்கு சேர்த்து வச்சிட்டேன், நீ புசித்து நீ குடித்து இளைப்பார் என்று சொன்னபோது அங்கே ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிறார். மதிகேடனே, முட்டாளே, நீ சேர்த்து வைத்தவைகள் இந்த இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் இவைகள் யாருடையவைகள் ஆகும் என்று சொல்லி ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளாக தோன்ற வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு காரியம். நானும் என்னுடையவைகளும் என் ஆண்டவருக்கு சொந்தம். அவர் சொல்லுகிறபடி, அவர் பேசுகிறபடி, அவர் வாஞ்சிக்கிறபடி, அவர் எனக்கு கட்டளையிடுகிறபடி நான் செய்து இந்த உலகத்தில் வாழ்வேன் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவருக்கென்று நாம் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.